இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு செய்தி ஒண்ணு சொல்றேன். நான் பத்திரிகையாளர் இருந்தனால ஒரு செய்தி ஒண்ணு சொல்றேன். நீங்க வந்து ஒரு பத்திரிகையில செய்தி போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அமித்ஷா தலைமையிலான என்டிஏ அந்த அணி, மோடி தலைமையிலான அமித்ஷா கூட்டணி தலைமையிலான அந்த என்டிஏ அணி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியது அப்படின்னு ஒரு கொட்டை எழுத்துல செய்தித்தாள்கள்ல வரும். கீழேயே இன்னொரு டேக்லைன் போடுவாங்க. பனையூர் பங்களாவில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு சென்றனர். புரிஞ்சவன் பிஸ்தா. மேல என்ன தலைப்பு போடுவாங்க? என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியது, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது அப்படின்னு மேல போடுவாங்க. கூட்டணி கட்சிகள்ல பேச்சுவார்த்தை தொடங்கியது. கீழே போடுவாங்க இன்னொரு தலைப்பு டேக்லைனு, பனையூர் பங்களாவில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு சென்றனர். புரிஞ்சவன் பிஸ்தான்னு முதலே சொல்லிட்டேன்ல, திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சவன் பிஸ்தா. இப்ப இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சிபிஐ அதிகாரிகள் பனையூருக்கு போயிருக்காங்க. போய் அவங்க சில கேள்விகளை கேட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து 3 நாட்கள் வந்து பிறகு இவர்கள் என்ன பதில் சொல்றாங்க, அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கரூர் தரப்பான சிபிஐ விசாரணை பிளஸ் பனையூர் பண்ணையாரோட செயல்பாடுகள்